வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் நடித்து இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற வீரதீர சூரன் பார்ட் 2. ஸோ 27ஆம் தேதி பிளான் பண்ணபடி காலையிலேருந்து ஷோஸ் வந்து ஆரம்பிக்கல. என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஈவினிங் ஷோஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு படத்தோடைய டேரக்டர் ஒரு அப்பாலஜி வீடியோ கூட போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் எங்கே அப்பாலஜி கேட்குறீங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தானே வந்து கேட்கணும், ஏன்னா அவங்களுக்கும் B4 என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஏற்பட்ட ஒரு டிஸ்பியூட்னால தான் இந்த பிரச்சனையே. ஸோ நியாயப்படி அவங்க தான் கேட்கணும், நீங்கள் கேட்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆன உடனே எல்லாருடைய ஃபோக்கஸும் படம் மேலே போயிடுச்சு. அண்ட் படத்துக்கான ரெஸ்பான்ஸும் நல்லாவே கிடச்சிட்டு வருது. Day 1 வீரதீரசூரன் படத்தோடைய தமிழ்நாடு கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது Day 1 2 ஷோஸ் தான் போயிருக்கு, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ. ஸோ இந்த 2 ஷோஸில் பார்த்தீங்கன்னா 2.65 crores வந்து தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக வந்து 3.4 crores Day 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. Day 2 வந்து 3.5 to 3.6 கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னைக்கு Day 3 வந்து பார்த்தீங்கன்னா 13 crores தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலான ஒரு இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தெரியுது. பெரிய அளவில் இன்க்ரீஸ் இல்லைனாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அடுத்து பெரிய படம் வரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஓவராலாக இந்த வீரதீரசூரன் எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வீரதீரசூரன் படத்துக்கூட ரிலீஸ் ஆன மோகன்லாலோடைய எம்புரான் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எம்புரானோடைய Day 1 வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 65 to 67 crores அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் Day 1 தமிழ்நாடு கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 2 to 2.25 crores வந்து இருக்கும். அண்ட் கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா, எம்புரான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கேரளாவில் Day 1 ஹையஸ்ட் ஓப்பனிங் ஃபிலிம் வந்து லியோ தான். Day 1 வந்து 12 கோடி ரூபா அது வந்து கலெக்ட் பண்ணிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா KGF 2 தான் வந்து டாப்பில் இருந்துச்சு. பட் KGF 2 கலெக்ஷனை லியோ வந்து ப்ரீ சேல்ஸ்லேயே பீட் பண்ணி வந்தது. இப்போ எம்புரான் தான் கேரளாவுடைய Day 1 ஹையஸ்ட் ஓப்பனிங் ஃபிலிம் 14 கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் எம்புரானும் பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ்லேயே லியோ கலெக்ஷனை வந்து பீட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து எம்புரானுடைய இந்த ஹையஸ்ட் Day 1 கேரளா கலெக்ஷனை வேற எந்த படம் பீட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ஜனநாயகன் வருது. ஜனநாயகன் பண்ணுமா பண்ணாதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ லியோ பண்ணியிருக்குன்னா லியோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பெல்லாம் வந்து கிடையாது. இந்த படத்துக்கு வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன ஹைப்பை வந்து வச்சிருக்காங்க. மேபி படம் கிட்ட வரும்போது தான் இந்த படத்துக்கான ஹைப் எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ தான் ரீசெண்டாக ஜனநாயகன் மூவி டீம் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு அப்டேட் இந்த படத்துலேருந்து வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வேண்டாம், ஏன்னா பெரிய அப்டேட்லாம் எதுவும் வர மாதிரி தெரியல. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் நியூ இயரை முன்னிட்டு வேணா ஜனநாயகன் படத்திலிருந்து இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஜூன் மாதம் தளபதி விஜயோடைய பிறந்தநாளை முன்னிட்டு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதம் ரீரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்த சச்சின் படத்தை அடுத்த மாதத்துக்கு தள்ளி போட்டுட்டாங்க. ஸோ ஏப்ரல் 18ஆம் தேதி சச்சின் படம் மறுபடியும் தேட்டர்ஸில் ரீரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலாக மார்ச் 21 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல, தள்ளி போட்டுட்டாங்க. ஸோ கடைசி நிமிஷத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவதி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் பகவதி ரீரிலீஸ்க்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கிடைக்கல. பட் சச்சின் ரீரிலீஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி படத்திலிருந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்தாச்சு. ஸோ நாளைக்கு படத்தோடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத மூவி டீம் இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா அனிருத் தான் பாடியிருக்காரு. ஆலுமா டோலுமா பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதினா ரோகேஷ், அவர் தான் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த பாட்டில் வரக்கூடிய ரேப் வெர்ஷனை வந்து பால் டப்பா அவர் தான் எழுதி பாடியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு அப்டேட் ரோகேஷோடைய லிரிக்ஸில் அனிருத் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிறத எப்பயோ நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்தது. பட் கம்ப்ளீட்டாக ஓஜி சம்பவம் அந்த ட்ராக்கை வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஓஜி சம்பவமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ராக்காக வந்து அமையல, ஒரு ஓகேஷாக தான் வந்து இருந்தது. பட் இந்த செகண்ட் சிங்கிள் இந்த சாங் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாளைக்கு தெரிய வரும். இந்த சாங் வந்து செமையான ஒரு சாங்காக அமைஞ்சதுன்னா சூப்பராக தான் வந்து இருக்கும். அண்ட் படம் ரிலீஸ் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்ஸை சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் சிங்கிளுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி இல்லைனா 4ஆம் தேதி வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த வீரதீரசூரன் படத்தில் வரக்கூடிய ஒரு லென்த்தி சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் 16 to 18 மினிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சீக்வன்ஸ்க்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிட்டு வருது. இதே மாதிரி சூர்யாவுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற ரெட்ரோ படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஒரு லென்த்தி சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த சீக்வன்ஸுமே பயங்கரமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வீரதீரசூரன் படத்தில் வரக்கூடிய அந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் இருக்கும், ஃபயரிங் இருக்கும், பிளாஸ்ட் இருக்கும், ஆக்சிடென்ட் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ ரெட்ரோவில் வரக்கூடிய இந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாங்கு, ஃபைட்டு, டயலாக்ஸ்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அவர் எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கே வந்து ஆவலாக இருக்குது. ஸோ மே 1ஆம் தேதி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தமிழில் மே 1ஆம் தேதி ரெட்ரோ மட்டும் சோலோவாக ரிலீஸ் ஆகலை,
கூட சசிகுமாரோடைய டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து சூர்யா 45 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங் வந்து ஈசிஆரில் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. சாங் ஷூட் தான் வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கிராண்டான ஒரு திருவிழா சாங் இந்த சூர்யா 45 படத்தில் இருக்கு. அந்த ஷூட் தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. 500க்கும் மேற்பட்ட டான்சர்ஸை வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சூர்யா த்ரிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் வந்து டான்ஸ் பண்றாங்க. அண்ட் இந்த அப்டேட்டை ரீசெண்டாக கார்த்தியே ஒரு ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கார்த்தியோடைய சர்தார் 2 படத்தை பற்றி இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கன்ஃபார்ம்டா ரூமராங்கிறது கிளியராக தெரியல. ஆக்சுவலாக இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா. ஆனால் இப்போ அவரை ரீப்ளேஸ் பண்ணி சாம் சிஎஸ் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு. அவர் தான் வந்து சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒருவேளை உண்மையாக இருந்தால் எதனால இந்த திடீர் மாற்றம் அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலாக சர்தார் பார்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. பட் அந்த படத்தில் சாங்ஸ்லாம் பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகலை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு ஜிவி பிரகாஷுக்கு பதிலாக யுவன் சங்கர் ராஜாவை கொண்டு வந்தாங்க. இப்போ திடீர்னு யுவன் சங்கர் ராஜாவும் வெளியில போய் சாம் சிஎஸ் உள்ள வந்திருக்காருன்னா ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளமா என்ன இஷ்யூ அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். தெலுங்குல இந்த வாரம் பாத்தீங்கன்னா ராபின் ஹுட் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் டேவிட் வார்னர் அவர் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு டைம்ல புஷ்பா படத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ரோமோட் பண்ணதுல அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. புஷ்பா மேனரிசம்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு, ரீல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாரு. இப்போ அப்படியே தெலுங்கு இண்டஸ்ட்ரி அவர் இந்த படத்துல ஒரு கேமியோ கொடுக்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த படத்துல அவர் வர கேமியோ டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 minutes 50 seconds தான் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அவர் சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து 2.5 crores அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்கு. அண்ட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் அவர் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட்லியஸ்ட் கேமியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அவருடைய கேமியோ வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த படமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை போல. அண்ட் கேமியோவும் அந்த அளவுக்கு பெருசாக எடுபடலை அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. நான் இன்னும் படம் பார்க்கல, எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து லைகர் படத்தில் மைக் டைசனை கூட்டிட்டு வந்து சொதப்பினாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் டேவிட் வார்னரையும் சொதப்பிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சல்மான் கான் நடிச்சிருக்கிற சிக்கந்தர் படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் வந்து சென்சாருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 30 minutes 8 seconds இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் சென்சார் மூவி டீம் என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு 14 minutes 28 seconds வந்து பார்த்தீங்கன்னா படத்துல இருந்து கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கான டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 15 minutes 47 seconds அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் இந்த படத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிக்கந்தர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் படமாக இருக்க போதா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த படத்தோடைய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல சல்மான் கான் வந்து சோகமாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சவுத் ஃபிலிம் ஸ்டார்ஸோடைய படங்கள்லாம் நார்த்தில் ரிலீஸ் ஆகும்போது எங்களுடைய ஃபேன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து சவுத் ஃபிலிம்ஸை போய் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே நடக்கிறது இல்லை. நார்த் ஃபிலிம்ஸ் இங்கே ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் வந்து போய் பார்க்கறது இல்லை. என்னை வந்து எல்லாருமே செல்லமாக பாய் பாய்னு கூப்பிட்டாலுமே என் படத்தை வந்து யாரும் போய் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.